அரசியலில் அரிச்சுவடி. இவர் ஏதோ போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார், அப்படியே டைரெக்டாக உள்ளே வந்துட்டார். ஒரு அரசியல் இவருடைய அரசியல் வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டு அரசியல் வந்து வேறு மாதிரி போச்சு. ஆபாச பேச்சுகளும் அறுவருக்கு தகுந்த பேச்சுகளும் ப்ளூ ஃபில்ம் போடுறது எல்லாமே அவர் அண்ணாமலை அறிமுகப்படுத்திருந்தார். அரசியலே மாறி போச்சு. அதை வச்சுட்டு ஓட்டினார். இன்றைக்கி அவரே காணாமல் போயிட்டார். திரும்பி வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. யாரும் சீந்த மாட்டேங்கிறீங்க. இப்படியெல்லாம் இது பண்ணி கை தட்டுறது தனக்கு அதிகமாக போகுது. ஸ்டாலினுக்கு இப்போ தலைவலி வந்தது. உலக செஸ்ஸு போட்டிகள் இங்கே சென்னையில் நடந்த போது மோடி வர்றாரு. ஏற்பாடு பண்ணியிருக்கணும், இல்லை பண்ணல. மோடி வர்றாரு, எவ்வளோ விழுந்த பேர் வந்துட்டு உள்ளே வந்துட்டார். பேசாமல் ஸ்டாலின் உள்ளே நுழைஞ்சவொன்னே கூட்டமே எந்திரிச்சு கை தட்டுது. மோடி தாங்குவாரா? ஜெயலலிதா ஏன் காலியானாங்க? மோடியா இந்த லேடியா அப்படின்னாங்க. அடுத்த வாரம் பரப்ப நகரத்தை காட்டினார்கள். டான்சி வழக்கு ஒரு 10 லட்சம் ரூபா ஊழல், 3 வருஷம் ஜெயிலில் போட்டார். செத்தே போச்சு. இல்லை எங்கே யார்கிட்ட விளையாடணுமோ எனக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி அந்த அமித்ஷாவெல்லாம் பற்றி பேசும்போது நம்ம ஜாக்கிரதையாக. இது வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிறவங்க ஒழிய ஜனநாயகம் இங்கே இல்லை. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த போது அங்கே ஒரு இது பார்த்தேன். உலகத்திலேயே எந்த விசாரணையும் இல்லாமல் பல பேர் சிறைச்சாலைகள் இருக்கிற நிறைய பேர் சிறைச்சாலைகள் இருக்கிறது வந்து இந்தியா தான் நம்பர் 1. அங்கே கொடுத்துருந்த புள்ளிகள் எந்த காரியம் இல்லாமல் ஜெயிலில் இருக்கவங்க நிறைய மிக அதிகமான பேர் கைதிகளாக இருக்கிறது இந்தியா தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு பேர் வந்து ஜனநாயக நாடு.